ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு 70mm சேனல். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு காசிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கருவை கலைத்த மருத்துவர்கிட்ட டீலிங். ஸோ அந்த டாக்டர் அண்ட் டீமுக்கு கருவை கலைச்சதுக்கு கோடிக்கணக்கில் பணம், அது மட்டும் இல்லாமல் ஒரு வாரம் கழித்து கூடுதலாக அக்கௌண்ட்டுக்கு இன்னொரு பல கோடி ரூபாய் பணம் கொடுத்து அந்த டீலிங்கை முடிச்சிருக்கிறாங்க. ஸோ நடிகை ரொம்ப தெளிவு தான் பாஸ் அப்படின்ற வகையில் தான் இருக்குது மேட்ரு. ஸோ இந்த நடிகையை பற்றி தான் இப்போ டாக் ஆஃப் த டவுன். ஸோ கோவத்தூரில் இந்த நடிகையை புக் பண்ணுறதுக்கு 40 லட்ச ரூபா, 25 லட்ச ரூபா தங்கத்திலேடா செஞ்சு வச்சுருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் எல்லாருமே கேள்வி கேட்டீங்க. ஸோ அந்த ஸ்டார்டிங்கில் இருக்கட்டும், மேலும் கரியருடைய ஸ்டார்டிங்கில் தன்னுடைய திரைப்பயணத்தை இன்னும் வெற்றிகரமாக கொண்டு போகணும் அப்படின்றதுக்காக ஒட்டு துணி இல்லாமல் குளித்ததாக இருக்கட்டும். ஸோ அதுக்கப்புறம் ஏகப்பட்ட நடிகர்களோட கிசுகிசுவாக இருக்கட்டும். ஸோ நடிகர் விக்ரம் கூட ஏற்பட்ட அந்த கான்ட்ரவர்ஷியலான அந்த ஹோட்டல் ஸ்டேவாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி நடிகை மேலே ஆரம்பகால சினிமா 20 வருட காலத்தில் பல நடிகர்கள், பல தொழிலதிபர்கள், பல பொலிட்டீஷியன்ஸ், இப்போ ரீசெண்டாக பொலிட்டீஷியன்ஸ் வரைக்கும் நடிகையை சுற்றி நடிகையை வச்சு தான் கான்ட்ரவர்ஷியல் போய்கிட்டே இருக்குது. பொலிட்டீஷியன்லேருந்து சினிமா வரைக்கும் நடிகையுடைய தாக்கம் பல இடத்துல இருக்குது அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியுது. அந்த வகையில் தான் இப்போது அந்த கருவை கலைச்ச மேட்ரு சிக்கியிருக்கு, வெளியே லீக் ஆகிருக்கு. ஸோ இந்திய அளவில் ஃபேமஸான நடிகையாக இருக்கக்கூடிய இவர் கடந்த சில வருஷங்களாகவே அவர் கையில் ஏகப்பட்ட படங்கள் இருக்குது. இப்படி அவருடைய கரியர் சூப்பராக போயிட்டுருக்குது. 41 வயசு, 40 வயசை தாண்டியும் கரியர் நல்லா போயிட்டுருக்குது. அந்த நடிகருடன் ஏற்பட்ட பழக்கம் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்துச்சு. ஸோ அதன் பலனாக நடிகை செம்ம ஆட்டம் போட்டு செஞ்சதால் கர்ப்பமாயிட்டாப்புல. ஸோ இந்த நிலையில் அம்மனி அவங்கள பற்றி புது கிசு வட்டம் அடிச்சுட்டே ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ இப்போ கூட பொலிட்டீஷியன்ஸ்லாம் இவங்களுடைய பேரை இழுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு என் பேரை இன்னும் இழுக்காதீங்கடா அப்படின்னு சொல்லி எஞ்சிற வகையிலும் மிரட்டுற தோணியிலும் பல விதமாக ஸ்டேட்டஸ் போடுறது இவங்களுடைய பழக்கமாக மாறி இருக்குது. தமிழ் சினிமாவில் கடந்த 2 தசாப்தங்களாக தனி மார்க்கெட்டை வச்சுருக்கக்கூடிய அந்த நடிகை தொப்புளுக்கு பேர் போனவர். ஸோ மாமி அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்களுடைய தொப்புல பார்த்து மயங்காத ஆளே இல்லை அப்படின்ற வகையில் அவ்வளோ சூப்பரான க்யூட்டான தொப்புள். ஸோ இப்போயே அந்த அளவுக்கு இருக்கான்னு கேட்டால் வயசாகிடுச்சு. அஃப்கோர்ஸ் அவங்களோட முகமே கொஞ்சம் மாறி இருக்குது, அவங்களோட தொப்புள் அழகும் மாறி இருக்குது. இப்போ ரசிக்கும்படியாக இல்லைனாலுமே பல வருஷங்களாக அவங்களோட தொப்புளை பார்த்தே என்ஜாய் பண்ண ஆட்கள் பல பேர் இருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட எல்லா முன்னணி ஹீரோக்களுடன் ஜோடி போட்டு நடிச்சிட்ட அந்த நடிகை ஒரு ஹீரோவோட மட்டும் கொஞ்சம் கூடுதலாகவே நெருக்கம் காண்பிச்சார். ஸோ பல ஹீரோக்களோட கூடுதல் நெருக்கம் இருக்கும்போது இந்த நடிகர் கூட இன்னும் அதிகமான நெருக்கம். ஸோ ஒரே ரூமில் தங்குறது அப்படின்னு சொல்கிற விதத்தில் இன்னும் சில மேட்டர்கள் போக பார்ப்போம். ஆனால் அந்தளவுக்கு நெருக்கம் அந்த நடிகருக்கு. ஸோ அந்த நடிகருக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு, குழந்தை குட்டின்னு இருக்குது. நடிகரும் இந்த விஷயத்தில் பெரிய ராமன்லாம் கிடையாதுங்க. ஸோ மகளிர் பற்றி ஏகப்பட்ட விஷயங்கள் பேசினாலும் இவர் ராமன் அப்படின்லாம் கிடையாது. நடிகையை காட்டிய நெருக்கத்தை உதறி தள்ளாமல் வாரி அணைச்சிக்கிட்டார். ஸோ நடிகையோடைய நெருக்கத்தை ஏகபோகத்துக்கும் அனுபவித்து என்ஜாய் பண்ணிகிட்ருக்காரு பல வருடங்களாக. ஸோ எல்லாருமே இந்த நடிகையோடைய தொப்புல பார்த்து ஏங்கும்போது, நடிகையை பார்த்து என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது நடிகர் கூட்டி வச்சு செம்மாகுமாங்குத்து தான். ஸோ ஒரு கட்டத்தில் நடிகருக்கும் நடிகைக்கும் இருக்கக்கூடிய அந்த அந்யோன்யம் எல்லாருக்குமே வெட்ட வெளிச்சமாக தெரிய ஆரம்பிச்சது. நடிகருடைய மனைவிக்கும் தெரிஞ்சிருச்சு. ஏன்னா ஷூட்டிங் ஸ்பாட்லேயே கேரவனில் போய் செஞ்சால் தெரியாமல் இருக்குமா? அப்படிப்பட்ட நிலையில் தான் வீட்டில் சண்டை ரொம்பவே நாரி போச்சு. இனிமேல் அந்த நடிகை கூட நடிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி உறுதியாக ஒரு ப்ராமிஸ் சொல்லிவிட்டு மனைவி சொல்படி நடக்க ஆரம்பித்தார் நம்ம நடிகர். ஸோ நடிகையுமே சரி இது சரிப்பட்டு வராது, பிரித்து கல்யாணம் பண்ணிக்கலான்னு பார்த்தா வேலைக்கு ஆகுது போல் அப்படின்னு சொல்லி நடிகை வேறு ரூட்டில் பயணப்பட்டார். அவருக்கு கல்யாணம் நிச்சயமாகிற வரைக்கும் வந்துச்சு. பல நடிகருக்கு கூட மறுபடியும் காதல் முறிவு வந்துச்சு. கல்யாணமும் தொழிலதிபர்கள் கூட கல்யாணமும் நடக்க ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் அதுவும் முறிவில் போய் நின்றுச்சு. ஸோ அப்போதும் அவருக்கு சில காதல்கள் வருது போகுது. இதுக்கப்புறம் இனிமேல் எந்த ஆணையுமே நம்பக்கூடாதுப்பா அப்படின்றதில் ரொம்ப உறுதியாக இருந்துட்டாராம் நடிகை. ஸோ அப்படிப்பட்ட நிலையில் தான் பேன் இந்தியா படத்தில் பல வருடங்களுக்கு பிறகு 2 பேருமே சேர்ந்து நடித்தாங்க. அப்போது அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய பழைய நினைவுகள் துளிர் விட ஆரம்பிச்சிது. ஸோ எல்லாமே பஞ்சு நெருப்பு மாதிரி மறுபடியும் பற்றிக்க ஆரம்பிச்சிது. ஸோ ஒன்றா வெளிநாடுகள் போகிறது, மாறி பரிசு கிஃப்ட் கொடுத்துக்கிறது, அப்புறம் பேச்சப் ஆகிட்டாங்க. பழைய காதல், பழைய மேட்ரு எல்லாமே பேச்சப் ஆயிடுச்சு. இதற்கிடையே நடிகையுடனான இந்த நெருக்கம் மறுபடியும் வந்துட்டதால் மனைவி மறுபடியும் வார்னிங் கொடுத்தாங்க, பேசினாங்க. இதெல்லாம் எதுவுமே சரிப்பட்டு வரல. மனைவி கழட்டி விட்டுட்டு இந்த நடிகை கூட போயிடலாமா அப்படின்ற வகையிலையுமே நடிகர் முடிவெடுத்துட்டார். ஸோ இதை நான் தெரிஞ்சுக்கிட்ட மனைவி, காதல் மனைவி
இனிமேல் உங்கள்கிட்ட இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி தீவிரமான ஒரு சண்டை போட்டுட்டு தன்னுடைய தாய் வீட்டுக்கு போயிட்டார். ஸோ தான் மட்டும் இருக்கக்கூடிய அந்த பங்களாவில் நடிகையை வந்து குடி வச்சிட்டாப்புல. ஸோ இது போதாதான் 2 பேருமே வந்து கும்மாங்குத்து குத்துறதுக்கு. ஸோ நடிகையை வந்து உள்ளே வந்து கூட்டி வந்து வச்சுட்டு சரியான ஆட்டம் தான், இரவு நேர விடிய விடிய ஆட்டம். ஸோ நடிகையுமே வந்து சும்மா சொல்லக்கூடாது. தன்னுடைய சர்வ காலத்தையும் இவ்வளோ காலம் கிடைச்ச அனுபவத்தை எல்லாத்தையுமே நடிகரை வந்து மயக்கிறதுல ரொம்பவே குறியாக இருந்து நடிகரை வந்து பயங்கரமாக திருப்திப்படுத்திட்டார். ஸோ கை வித்தைகள், விரல் வித்தைகள், எல்லா வித்தைகளுமே காட்டி நடிகரை வந்து மயக்கிட்டாங்க நம்ம தொப்புள் அழகி. ஸோ இப்படி இருக்கும்போது தான் வந்து 2 பேருக்குமே அந்த கூடுதல் நெருக்கம் ஏற்பட்டதால், தனி கொடுத்தனம் போல் 2 பேரும் ஒரே பங்களாலேருந்து பல வேலைகள் பண்ணாங்க இல்லையா, அதனுடைய பலனாக அந்த அம்மனி வந்து கர்ப்பமாயிட்டாங்க. ஸோ இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத நடிகர் உடனடியாக வந்து கலைச்சிடு, இதெல்லாம் வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லி நடிகர் வந்து உத்தரவு போடவே நடிகை அப்படியே செஞ்சார். ஸோ தமிழ்நாட்டில் ரொம்ப ஃபேமஸாக இருக்கக்கூடிய பல பேர்கிட்ட அப்ரோச் பண்ணாங்க, அதாவது டாக்டர்ஸ் கிட்ட. ஸோ அதில் வந்து ஒரு டாக்டர் வந்து அணுகி கருவை கலைக்க வேணும் அப்படின்னு சொல்ல முதல்ல அந்த டாக்டர் வந்து ஒத்துக்கவே இல்லையா. ஆனால் நடிகையும் விடாமல் பேசி அவரை வந்து கன்வின்ஸ் பண்ணி அந்த கர்ப்பத்தை வந்து கலைக்க வந்து இது பண்ணிட்டாங்க, ஆப்ரேஷன் பண்ணிட்டாங்க. ஸோ இதற்கு வந்து பல கோடி ரூபாயை வந்து இறக்கியிருக்கிறாங்க. மேலும் இந்த விஷயத்தை வெளியே சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லி இன்னுமே வந்து பல கோடிகளை கொடுத்து அந்த டாக்டருக்கு அக்கௌண்ட்டுக்கு செட்டில் செஞ்சு அனுப்பியிருக்காங்க. ஸோ முதல்ல வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இல்லாமல் 2 பேருமே ஓவரான குடித்தனம் அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி வந்து பயங்கரமான பங்களாவில் தனியாக இருக்கிறதுல நைட் பார்ட்டி பண்ணி, ஸோ பாதுகாப்பாக பண்ண வேண்டிய விஷயத்த பாதுகாப்பு இல்லாமல் பண்ணதால் பல கோடி ரூபா நடிகைக்கும் நஷ்டமாயிடுச்சு. கண்டிப்பாக நடிகை செலவு பண்ணியிருக்க மாட்டாங்க, செய்ய மட்டும் வருதில்ல பண்ணு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க போல். ஸோ இந்த மாதிரி ஒரு வழியாக வந்து மேட்ரு முடிஞ்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த விஷயம் வந்து பல கோடி ரூபாய் செலவு பண்ணியுமே லீக் ஆயிடுச்சு. ஸோ ஏன்னா டாக்டர் மட்டும் இல்லை, டாக்டர் டீம்னு சொல்ல இருக்கும்போது அரசியல் புரசலாக வந்து மேட்ரு வந்து வெளியே லீக் ஆயிடுச்சு. ஸோ அரசியல் சூழலில் வந்து ரொம்ப முன்னேறிட்டு இருக்கக்கூடிய நபருக்கு இது வந்து பெருத்த அடியாக வந்து அவமானமாக வந்து மாறி இருக்கு. ஏன்னா நடிகை இவர் கூட மட்டும் வந்து கிசில் சிக்கல, கொஞ்சம் வருடங்களுக்கு முன்னாடி தான் 25 லட்ச ரூபாய்க்கு கூவத்தூரில் ஒரு எம்எல்ஏ கூட போனார் அப்படின்ற வகையில் நடிகை மேலே ஒரு பெரிய கான்ட்ரவர்ஷியல் நியூஸ் வந்துச்சு. ஸோ அதை வந்து மறுத்தார். பட் ஆனால் யாருமே அதை நம்ப தயாராக இல்லை. அப்படி இருக்கும்போது இந்த நடிகை கூட எதுக்காக இவ்வளோ இறங்கி வந்து எல்லாத்தையுமே தியாகம் பண்ணுற அளவுக்கு ஏன் பண்ணணும் அப்படின்றது தான் ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. ஸோ யார் அந்த நடிகை, யார் அந்த நடிகர் அப்படின்றது நமக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கக்கூடிய இன்ஸ்டாகிராம் பேஜுக்கு மறக்காமல் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள். அதில் போஸ்ட் பண்ணக்கூடிய ஆக்டர்ஸ் நம்ம த்ரிஷா மாமியோடைய ஃபேண்டசி ஸ்டோரி கூட அதில் போட்டுட்ருக்கோம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிவிட்டு அந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ த்ரிஷா அண்ட் ரங்கன், அது மட்டும் இல்லாமல் ஜோதிகா சீரீஸ் இருக்குது, அண்ட் ரம்யா கிருஷ்ணன், கீர்த்தி சுரேஷோட சீரீஸ் அப்லோட் செய்ய போகிறது. அப்புறம் வந்து ஸ்னேகா அண்ணி அப்படின்னு சொல்லி நிறைய சீரீஸ் இருக்குது. எல்லாத்தையுமே பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள், தெரிக்க விடுங்க.